ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் போடுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொத்தமல்லி, வெங்காயம், 2 முட்டை, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். அப்புறம் முட்டையை அடிக்கும்போது கொஞ்சோண்டு மிளகு இடித்து வச்சுருக்கேன், அதையும் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கும். செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, அந்த எண்ணெய்க்கு அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டுக்குங்க. ஏன்னா காய்கறி கொஞ்சம் வதங்கின பின்னாடி ஆம்லேட்டில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லா காய் போட்டு லைட்டாக எண்ணெயில் நல்லா வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆம்லேட்டில் சேர்த்தும் போது கொஞ்சம் காய் நல்லா வதங்கிட்ட பின்னாடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே ஆம்லேட்டில் சேர்க்க வேண்டாம். இந்த காயோட கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இந்த காய்க்கு அளவுக்கு போட்டுக்குங்க. அப்படியே ஸ்லோவில் வச்சு இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கி இது கொஞ்சம் பாதி வெந்துட்டால் கூட போதும். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவிலே கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். ஹெல்த்தியான ஆம்லேட், நார்மல் ஆம்லேட் மாதிரி இல்லாமல் வெஜிடபிள் ஆம்லேட் நல்லது. இப்போ இது போட்டு தட்டு போட்டு இது கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வேக விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை பீட் பண்ணிக்கலாம். 2 முட்டையும் நல்லா பஃபியாக வரும், பீட் பண்ணிக்கோங்க. அது கூடயே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே அந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். நார்மலாக முட்டை சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நீங்கள் முட்டை இது பண்ணி கொடுத்தீங்கன்னா, பீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், காய்கறி தின்ன மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முட்டை நல்லா ப்ளம்மியாக வரும். இதை பீட் பண்ணிவிட்டு ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். காய் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் முட்டையோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நாம் பீட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டைக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம ஊற்றிடலாம். ஏன் நம்ம காய் அப்படியே பச்சையாக போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்படி பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும்.
முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்கள். இது அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். இது அப்படியே 2 நிமிஷம் வெந்த பின்னாடி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துச்சான்னு திறந்து பார்க்கலாம். வெந்துச்சு. இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா இன்னும் ஒட்டாமல் வரும். நான் சில்வரில் செஞ்சனால கொஞ்சம் ஒட்டி வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணாமலே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வீடியோஸ் தொடர்ந்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.